திமுக இருக்கும் வரை பாஜகவுக்கு இடமில்லை, உதயநிதி ஸ்டாலின் உறுதி. தமிழகத்தில் திமுக இருக்கும் வரை பாஜகவுக்கு இடமில்லை என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். இதற்கான வேட்புமனை அவர் தாக்கல் செய்துள்ளார். அதன் பிறகு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து 2வது நாளாக நேற்று சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் ஆட்டோவில் சென்று வீதி வீதியாக உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்ட பிரச்சாரம் கட்சி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தியது. இதற்கிடையே தொகுதியில் உள்ள சிறுபான்மையின் சமூக அமைப்பு ஏற்பாடு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது, நாடு முழுவதும் வெறுப்பு பிரச்சாரங்கள் நடந்தாலும் தமிழகம் மட்டும் அமைதி பூங்காவாக இருக்கிறது. அதற்கு காரணம் முதல்வர் ஸ்டாலின் தான். வட மாநிலங்களில் சிறுபான்மையினரை அச்சுறுத்தும் சூழல் நிலவுகிறது. இதுபோன்ற நிலைமையை தமிழகத்தில் கொண்டு வர பாஜக முயற்சிக்கிறது. திமுக இருக்கும் வரை இங்கு பாஜகவுக்கு இடமில்லை என்று தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினரின் உரிமையை பாதுகாப்பதில் முதல்வர் ஸ்டாலின் உறுதியாக உள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து சட்டப்பேரவையில் முதல் முறையாக தீர்மானத்தை திமுக நிறைவேற்றியது. அதற்கு வழக்கம் தொடர்ந்துள்ளோம். அந்த மசோதாவை கொண்டு வரும்போது அமித்ஷாவுடன் பழனிசாமி கூட்டணியை பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். எனது பொது வாழ்க்கையில் பலமுறை கைது செய்யப்பட்டுள்ளேன். எனினும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான CAA போராட்டத்தில் நான் முதலில் கைது செய்யப்பட்டேன். அதை பெருமையாக சொல்லிக்கொள்வேன் எனவும் தெரிவித்துள்ளார். இப்போது நாம் மிகவும் முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இது மத நல்லிணக்கத்துக்கும் பாசிசத்துக்கும் நடைபெறும் தேர்தல். இந்த தேர்தல் பாஜகவுக்கு நிச்சயம் பாடம் புகட்டுவோம் என தெரிவித்துள்ளார்.